உங்களுக்கு காலில் நரம்பு வலி இருக்கா? இல்லை கால் மரத்து போகுதா? உங்களோட பெயின் இடுப்புலேருந்து உங்களோட பாதம் வரைக்கும் ஷூட் ஆகுதா? இது சயாட்டிக்காவோடைய அறிகுறியாக இருக்கலாம். இந்த சயாட்டிக்காவை எப்படி நம்ம வீட்டிலேயே கண்டுபிடிக்கிறது? அதுக்கான பயனுள்ள சில எக்ஸசைஸை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் உங்கள் ஆனந்த், சீஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் ஃப்ரம் சிங்கப்பூர். நம்ம சேனலில் ஒரு ரீசெண்டாக ஒரு போல் வச்சுருந்தோம். எந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து சயாட்டிக்காவுக்கு நிறைய பண்ணியிருந்தீங்க. ஸோ சயாட்டிக்காவை பற்றி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் சயாட்டிக்கானா என்ன, அது ஏன் வருது, அது எப்படி வீட்லேயே டெஸ்ட் பண்ணுறது, அதுக்கான பயனுள்ள சில எக்ஸசைஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல சயாட்டிக்கானா என்ன? ஸோ நம்ம சயாட்டிக்கானா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சயாட்டிக் நரம்புனா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது. இதில் இந்த சயாட்டிக் நரம்பு வந்து நம்ம உடம்புலேயே மிக திக்கான ஒரு நரம்பு தான் இந்த சயாட்டிக் நரம்பு. இடுப்புலலாம் பார்த்தீங்கன்னா அது தம்பு அளவுக்கு ஒரு திக்கான இந்த நரம்பு. ஸோ இந்த நரம்பு வந்து நம்ம இடுப்புலேருந்து நம்மளோட கால் வரைக்கும், நம்மளோட பாதம் டோஸ் வரைக்கும் போகக்கூடியது தான் இந்த நரம்பு. இது வந்து நமக்கு சென்சேஷனையும் பவரையும், அதாவது ஒரு நம்மளுடைய மசில் கண்ட்ரோலையும் கொடுக்கறது தான் இந்த நரம்பு. இந்த நரம்புல அழுத்தம் ஏற்பட்டு ஏதோ இரிட்டேஷன் ஏற்படுறப்போ இந்த நரம்பு வந்து ஒரு வலியை கொடுக்குது இல்லையா, அந்த வலியை தான் நம்ம சயாட்டிக்கான்னு சொல்கிறோம். சயாட்டிக்காங்கிறது ஒரு கண்டிஷன் கிடையாது. இந்த சயாட்டிக் நரம்புல ஏற்படக்கூடிய ஒரு சிம்டமை தான் நம்ம வந்து சயாட்டிக்கான்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த சயாட்டிக்கா எதனாலலாம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சயாட்டிக்கா யாருக்கு ரொம்ப காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் டிஸ்க்னால அவதிப்படுறவங்களுக்கு சயாட்டிக்கா வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ ஸ்லிப் டிஸ்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெர்டபிரே, நம்ம முதுகெலும்புக்கு நடுவில் ஒரு குஷனி ஸ்ட்ரக்சர், ஒரு திரவியம் பொருந்திய ஒரு குஷனி ஸ்ட்ரக்சரை தான் நம்ம டிஸ்க்னு சொல்கிறோம். இந்த டிஸ்க் வந்து அந்த இடத்துலேருந்து விலகி பின்பக்கமாக வெளியில் வர்றப்போ பக்கத்தில் போகக்கூடிய சயாட்டிக் நரம்பை அழுத்துறப்போ நமக்கு அந்த காலில் வந்து நரம்பு வலி வருது இல்லையா, இதுதான் ரொம்ப காமன் வே டு கெட் சயாட்டிக்கா. ஸோ இந்த மாதிரி சயாட்டிக்கா உள்ளவங்களுக்கு வந்துட்டு பெண்டிங் ஃபார்வர்ட், அவங்க கீழே குடிஞ்சு ஏதாவது எடுக்கிறப்போ வலி அதிகமாக ஷூட் ஆகும். காஃபிங், ஸ்னீசிங் அப்போ காலில் வலி அதிகமாக ஷூட் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஸ்லிப் டிஸ்க்னால வரக்கூடிய சயாட்டிக்கா. அடுத்து ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைனல் ஸ்டினோசிஸ். அதாவது வந்து நம்ம வயசாக போன் தேய்மானம் அடைந்து அதோடைய நேச்சுரல் கேப், அதோடைய உள்ள இருக்கிற அந்த நரம்புக்காக இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து கம்மியாகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நரம்புல வந்து அழுத்தமோ இரிட்டேஷனோ ஏற்படும். இதனால வரக்கூடிய சயாட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைனல் ஸ்டினோசிஸ்னால வர்றது அப்படின்னு சொல்கிறோம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ரொம்ப நேரம் நடக்கிறப்போ இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து பேக்கை வந்து பின்பக்கமாக கொண்டு போகிறப்போ அவங்களுக்கு வந்து அதிகமாக பெயின் இருக்கும். ஸோ ஸ்லிப் டிஸ்க் வர்றவங்களுக்கு மின்பக்கமாக போகிறப்போ அதிகமாக பெயின் இருக்கும். ஸ்பைனல் ஸ்டினோசிஸ் உள்ளவங்களுக்கு வந்து காமனாக பின்பக்கமாக அவங்க பெண்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு அதிகமாக பெயின் இருக்கும். இது பொதுவாக வந்து நம்ம வந்து ஓல்ட் ஏஜ் பீப்புளில் நம்ம இதை பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த பார்த்த ஸ்லிப் டிஸ்க் அண்ட் ஸ்பைனல் ஸ்டினோசிஸ் ரெண்டுமே நம்ம வந்து முதுகில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது இல்லாமல் இந்த சயாட்டிக் நரம்பு வேற எங்கே அழுத்தம் அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டீப் பட்டோக் மசில், பிரிஃபார்மிஸ் சொல்லக்கூடிய இந்த டீப் பட்டோக் மசில்லையும் இந்த சயாட்டிக் நரம்பு வந்து அழுத்தம் அடையலாம். இந்த மசில் ரொம்ப டைட்டாக இருக்கிறப்போ, பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பிரிஃபார்மிஸ் மசில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அவங்களுக்கும் வந்து சயாட்டிக்கா வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சயாட்டிக் நரம்பு வந்து இந்த பிரிஃபார்மிஸ் மசிலால் அழுத்தப்பட்டு உங்களோட காலில் வந்து நரம்பு வலி வரும். ஸோ இந்த மூணு தான் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய சயாட்டிக்கா கண்டிஷன்ஸ். இது இல்லாமல் ஸ்பாண்டிலோலிஸ்திசிஸ், அதாவது போனே வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு விலகிறப்பையும் இந்த சயாட்டிக்காவை நம்ம பார்க்க முடியும். அது இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் நிறைய பேர் வந்து சயாட்டிக்கா பற்றி என்கிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஆமாம், அது கரெக்ட் தான். பிரெக்னன்சி இருக்கிறப்ப சயாட்டிக்கா வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் அதிகமாகிறப்பையும் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படுறப்பையும் சில மாற்றங்கள் நம்ம உடம்புல ஏற்படுறப்போ அப்பையும் நம்ம சயாட்டிக் நரம்பு வந்து சில அழுத்தங்களையும் ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனையும் அது கொடுக்கும். அவங்க வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம். நார்மல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாலே உங்களோட சைல்ட் பர்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சயாட்டிக்கா வந்து உங்களுக்கு குணமடையும். ஸோ உங்கள் காலில் இருக்கிற இந்த நரம்பு வலி வந்து சயாட்டிக்கா வலியா அப்படின்னு எப்படி நம்ம வீட்டிலேயே செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லம் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு கம்ஃபர்டபுள் சீட்டிங் பொசிஷனில் உங்கள் கையை ரெண்டுத்தையும் பின்னாடி கட்டி உங்கள் தலையை கீழே பார்த்த வாக்கில் உட்காந்துக்கோங்க. இந்த பொசிஷனில் உங்களோட முதுகை வந்து கூன் போட்ட மாதிரி வச்சுக்கிட்டு எந்த கால் வலிக்குதோ அந்த காலை முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அந்த பொசிஷன்லேயே உங்களோட ஃபூட்டை உங்களை நோக்கி பாயிண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களோட கால் நரம்பு வலி அதிகமாச்சு அப்படின்னா இது சயாட்டிக்காவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எதுக்கும் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து உங்களோட நார்மல் கால்லையும் ரிப்பீட் பண்ணி பாருங்க. உங்களோட வலிக்கிற காலுக்கும் நார்மல் காலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. வலிக்கிற காலில் வித்தியாசமான நரம்பு வலி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இது மோஸ்ட் லைக்லி சயாட்டிக்காவாக தான் இருக்க முடியும். ஸோ சயாட்டிக்காவில் நம்ம முதல்ல பண்ண போகிற எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சயாட்டிக் நர்வ் ஃப்ளாசிங்னு சொல்லக்கூடிய நரம்போடைய ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய எக்ஸசைஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ் வந்து மெயினாக எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பில் வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுறது தான் இந்த எக்ஸசைஸோடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். அது மட்டும் இல்லாமல் நரம்போடைய அசைவை நம்ம அதிகப்படுத்துகிறப்போ நரம்பு வந்து சீக்கிரம்
சீக்கிரமாக உங்களுக்கு குணமாகும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வலிக்கிற காலை பெண்ட் பண்ணி உங்கள் 2 கையாலையும் உங்கள் தொடையை வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த பொசிஷனில் உங்கள் நீயை வந்து உங்கள் டோ வந்து பாயிண்டிங் அப் பண்ணிட்டு நேராக மேலே தூக்குங்க. இந்த பொசிஷனில் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிட்டு திருப்பி உங்களோட டோ வந்து பாயிண்ட் டவுன் பண்ணி உங்கள் நீயை வந்து மெதுவாக பெண்ட் பண்ணிடுங்க. இந்த பர்டிகுலர் மூவ்மெண்ட்டை 10 to 15 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து நரம்போட இன்ஃப்ளமேஷனை நல்லாவே கம்மி பண்ணி சீக்கிரமாக உங்களுக்கு ரெக்கவரியை கொடுக்கும். ஸோ இந்த நர்வ் ஃப்ளாசிங் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ உங்களால் உங்கள் காலை வந்து ஃபுல்லாக நீட்ட முடியல, இது வலிக்குது அப்படின்னா உங்களால் எந்த அளவுக்கு அந்த உங்களோட நீயை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அது அப்படியே படிப்படியாக உங்களோட நரம்பு குணமாக உங்களால் ஃபுல்லாகவே காலை வந்து மேலே நீட்ட முடியும். ஸோ அதனால் எடுத்தோடனே முதலே ஃபுல்லாக நீட்டணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அதை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஓப்பன் புக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பெரும்பாலான சயாட்டிக்கா, அதாவது நரம்பு அழுத்தம் எங்கே ஏற்படுது அப்படின்னா உங்களோட லோவர் பேக்கில் தான் ஏற்படுது. ஸோ இந்த லோவர் பேக்கில் உள்ள லம்பார் ஸ்பைனை ஓப்பன் பண்ணுறது தான் இந்த எக்ஸசைஸோடைய மெயின் நோக்கம். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வலிக்கிற சைட் மேலே இருக்கிற மாதிரி சைடில் படுத்துக்கோங்க. அந்த வலிக்கிற காலை வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட 2 கையும் முன்னாடி நீட்டிட்டு உங்கள் லோவர் பாடியை மூவ்மெண்ட் பண்ணாமல் அப்பர் பாடியை மட்டும் ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படி ரொட்டேட் பண்ணுறப்போ உங்கள் ஹெட்டும் வந்து அந்த சைடில் ரொட்டேட் ஆகணும். இது பண்ணுறப்போ உங்களுடைய லம்பார் ஸ்பைனில் நல்லா ஓப்பன் ஆகி உங்களுடைய நரம்பு அழுத்தம், லோவர் பேக்கில் உள்ள நரம்பு அழுத்தம் நல்லா கம்மியாகி உங்களுடைய சிம்டம்ஸ் சீக்கிரமாக குணமாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீரிஃபார்மிஸ் ஸ்ட்ரெச். ஸோ இந்த சயாட்டிக் நரம்பு வந்துட்டு பீரிஃபார்மிஸ்ங்கிற ஒரு டீப் பட்டோக் மசில்லையும் இது வந்து அழுத்தம் அடையலாம். ஸோ அந்த மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் படுத்துக்கோங்க. 2 காலையும் பெண்ட் பண்ணிட்டு உங்களோட வலிக்கிற காலை வந்துட்டு அடுத்த கால் மேலே ஒரு ஃபிகர் ஆஃப் 4 பொசிஷன் வர மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பொசிஷனில் உங்களுடைய கீழே இருக்கிற கால் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்கள் 2 கையாலையும் பிடிச்சி மேலே நோக்கி இழுங்க. அப்படி இழுக்கிறப்போ உங்களை வலிக்கிற காலில் இந்த ஃபிகர் ஆஃப் 4 இருக்கிற காலில் நல்லா ஸ்ட்ரெச்சிங் வந்து உங்கள் பட்டோக் மசிலில் ஃபீல் ஆகும். இந்த ஸ்ட்ரெச்சை வந்து ஒரு 10 to 15 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. மூச்சை பிடிச்சி வச்சு இந்த எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. இதை வந்து 10 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க. இது உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா இதே எக்ஸசைஸை நீங்கள் சிட்டிங் பொசிஷன்லையும் பண்ணலாம். ஸோ உட்காந்துட்டு அதே மாதிரி ஃபிகர் ஆஃப் 4 பொசிஷனில் உங்களோட வலிக்கிற காலை வச்சுட்டு நேராக லீன் ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பட்டோக் மசிலில் ஸ்ட்ரெச் தெரியும். ஸோ இந்த ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரெச். இது வந்து சயாட்டிக்காவுக்கு கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு எக்ஸசைஸ். ஸோ நம்ம கடைசியாக பண்ண போகிறதும் ஸ்பைன் ஓப்பனிங் எக்ஸசைஸ் தான். அதான் நம்ம இதை ஸ்டாண்டிங்கில் பண்ண போகிறோம். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்ட்ரெச் இது. ஸோ வலிக்கிற சைடு உங்கள் வால் பக்கம் இருக்கிற மாதிரி வால்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டு நின்றுக்கோங்க. 2 பாதத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் வலிக்கிற கையை பெண்ட் பண்ணி வாலில் பிளேஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த கையை உங்களோட பெல்விஸில் வச்சு, அதாவது ஹிப்பில் வச்சுட்டு உங்களுடைய ஹிப்பை வாலை நோக்கி புஷ் பண்ணுங்கள். அப்படி புஷ் பண்ணுறப்போ வலிக்கிற சைடில் நல்லா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் ஃபீல் ஆகும். இது வந்து உங்களுடைய லோவர் பேக் ஸ்பைன், அதாவது லம்பார் ஸ்பைனை ஓப்பன் பண்ணி சயாட்டிக் நரம்பில் உள்ள அழுத்தத்தை கம்மி பண்ணும். ஸோ இந்த பொசிஷனை நீங்கள் ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணி இந்த எக்ஸசைஸை 10 to 15 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்த 4 எக்ஸசைஸும் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வாட்டி பண்ணணும். அது 2 வாட்டி பண்ணால் தான் அதோடைய ஃபுல் பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நம்ம ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி எடுத்தோடனே நீங்கள் ஃபுல்லாக புஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட பெயின் எந்த அளவுக்கு பர்மிட் பண்ணுதோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ப்ரோக்ரஸ் பண்ணலாம். கன்சிஸ்டன்சி தான் அதில் கீ. ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கும் போது அப்படி எக்ஸசைஸை விட்டுறாதீங்க, திருப்பி வந்துடும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த எக்ஸசைஸை. கம்ப்ளீட்டாக பெயின் போனதுக்கு அப்புறமும் ஒரு 2-3 வாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது திருப்பி ரிப்பீட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நிறையா கொஷின்ஸ் வரும். உங்களோட கொஷின்ஸ் எல்லாம் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி உங்களோட கொஷின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோவை என்னால் போட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.